வரணும், ஒரு உயிர் போகணும் அப்படின்னா யாரோட அனுமதியுமே வந்து அது எடுத்துக்காது. ஒரு சிக்கல், அவங்க உடம்புல ஒரு சிக்கல் இருக்குது, அது நாங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் அலோபதியிலேயே நாங்கள் சரி பண்ணுறதுக்கு தான் அந்த அறிவு தான் எங்களுக்கு இருந்தது. இந்த ஞானம் வந்து எங்களுக்கு அப்போ கிடையாது. ஸ்கேன் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி அதில் வந்து குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த குழந்தை இருக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய வந்து வீட்டில் தான் பிரசவிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் 3ஆவது மாதமே முடிவு பண்ணியும் வச்சுருந்தேன். அதாவது இந்த குழந்தைக்கும் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த குழந்தைய வந்து கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு 5ஆவது மாதம் சொல்கிறாங்க. எனக்கு பெரிய தைரியம் கொடுத்தது எங்கள் அம்மா தான். ஏன்னா டாக்டர் சொல்லும்போது நானும் எங்கள் அம்மாவும் தான் இருந்தோம். அந்த இடத்துல எங்கள் அம்மா உடஞ்சி போகலை, ரொம்ப பெரிய தைரியம் கொடுத்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து இனி வந்து நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், இந்த குழந்தை எப்படி இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். இது போக பொள்ளாச்சியோட நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஐ ஓப்பனராக இருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்போது ஒரு கட்டத்தில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோதான் தீர்வு, இதுக்கு மேலே தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கை விரிக்கிறாங்க. ஸோ அந்த நாள் தான் நான் வந்து முடிவு பண்ணேன், கண்டிப்பாக இவங்க வந்து கடவுள் கிடையாது. தான் நவீனம் சொன்ன ரிசல்ட்டாக தான், வேண்டாம் இதை நீங்கள் வந்து பெற்றுக்க வேண்டாம், அதை எடுத்துருங்க அப்படிங்கிற குழந்தை வந்து இன்னைக்கு அழகா தேவதை மாதிரி நம்ம கையில். இவங்க என்னோட 2வது பாப்பா, பேர் வந்துட்டு அருள் நிறையாள். இந்த பேர் வச்சதுக்கு உண்டான காரணம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயத்துலேருந்து கண்டிப்பாக புரியும். குடும்ப உறவுகளுக்கு அன்பு வணக்கம். என்னோட பேர் கவிதாங்க, நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வரேன். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்னோட 2வது பாப்பா, பேர் வந்துட்டு அருள் நிறையாள். இந்த பேர் வச்சதுக்கு உண்டான காரணம் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயத்துலேருந்து கண்டிப்பாக புரியும். இவங்களோட பிரசவ அனுபவத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 வருஷம் பின்னாடி போகணுங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்னொரு பாப்பா இருக்காங்க, அவங்க நான் கூட்டிகிட்டு வர முடியல, வீட்டில் இருக்காங்க. அவங்க எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை மூலமாக பிறந்தவங்க. அந்த அறுவை சிகிச்சை என்ன காரணம் சொல்லி பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பனிக்கூடத்தில் வந்து தண்ணி இல்லை, அதனால சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அவங்க பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்கல், அவங்க உடம்புல ஒரு சிக்கல் இருக்குது, அது நாங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது திரும்பவும் அலோபதியிலேயே நாங்கள் சரி பண்ணுறதுக்கு தான் அந்த அறிவு தான் எங்களுக்கு இருந்தது. இந்த ஞானம் வந்து எங்களுக்கு அப்போ கிடையாது. அப்போது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவளுடைய சிக்கல்கள் அதிகமாயிட்டே தான் போச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோதான் தீர்வு, இதுக்கு மேலே தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கை விரிக்கிறாங்க. ஸோ அந்த நாள் தான் நான் வந்து முடிவு பண்ணேன், கண்டிப்பாக இவங்க வந்து கடவுள் கிடையாது, கடவுள் இவங்க வேணால் கைவிடலாம், கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து இருக்காங்க, அவங்க மூலமாக நம்மளுக்கு ஒரு தீர்வு இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண அந்த நாள் தான் வந்து என்னோட மாற்று மருத்துவங்களை வந்து தேட ஆரம்பித்த நாள். அந்த ஒரு தேடல் தான் என்னை வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குங்க. இப்போது அடுத்து 10 வருஷம் கழித்து இவங்க கருத்தரிக்கிறேன் நான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணவருக்கு வந்து ரொம்ப பயம், ஏன்னா நாங்கள் அந்த தேடலையே, அவளை சரி பண்ணுற தேடலையே 10 வருஷம் போயாச்சு, நாங்கள் இன்னொரு குழந்தைய பற்றி யோசிக்கவும் இல்லைங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வராங்க, இவங்களை வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. பயப்பட்டுட்டு என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு இருந்த மாதிரியே இங்கேயும் இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப யோசித்தாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கும் வந்து மருட்டி பற்றின எல்லா ஞானமுமே இருக்குது. அப்படிப்பட்டவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயப்பட்டுட்டு யோசித்தாங்க. அப்புறம் எனக்கும் யோசனை அப்படின்னா எப்படி வந்து அவரை சமாதானப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கேன் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி அதில் வந்து குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த குழந்தை இருக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சம்மதிச்சேன். அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேன். இந்த குழந்தைய வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஒரு 2 செக்கப் போனோம், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க, அதுலேயும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
மறுபடியும் எனக்கு வந்து ஏன்னா முதல் பாப்பாவோட ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லி தான் என்னோட கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் எல்லாமே முன் வச்சார். அப்போது இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஹிஸ்ட்ரி இருக்குதுல்ல, அப்போது நீங்கள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு சாதகமாக சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அதாவது இந்த குழந்தைக்கும் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா உங்களோட பனிக்கூட நீர் எடுத்து செக் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த குழந்தைய வந்து கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு 5ஆவது மாதம் சொல்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து இனி வந்து நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், இந்த குழந்தை எப்படி இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணுறேன். இதில் ஒரு 3ஆவது மாதம் அப்படிங்கும்போதே எனக்கு வந்து குழுவோடைய அறிமுகம் கிடச்சிதுங்க. ஸோ குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இது போக பொள்ளாச்சியோட நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஐ ஓப்பனராக இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து நான் கொஞ்சம் நம்பிக்கைலாம் கொடுத்துட்டு என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிற மனநிலையை தாண்டி கண்டிப்பாக இந்த குழந்தை ரொம்ப நல்லபடியாக இந்த உலகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வைராகியத்தோடவே இந்த குழந்தைய வந்து நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த குழந்தைய வந்து வீட்டில் தான் பிரசவிக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் 3ஆவது மாதமே முடிவு பண்ணியும் வச்சுருந்தேன். அதே மாதிரி வீட்டில் தான் பிரசவிக்க போகிறேன் அப்படிங்கிறது நான் வீட்லேயும் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா கிட்ட தான் சொல்லி வச்சுருந்தேன், பாப்பா நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம பாப்பா வந்து வீட்டில் தான் பிறக்க போகுது அப்படிங்கிறது வந்து என்னோடய முதல் குழந்தைகிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க. எங்கள் அம்மாவோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டுங்க இந்த விஷயத்தில். கடைசி வரைக்கும் வந்து எனக்கு பெரிய தைரியம் கொடுத்தது எங்கள் அம்மா தான். ஏன்னா டாக்டர் சொல்லும்போது நானும் எங்கள் அம்மாவும் தான் இருந்தோம். அந்த இடத்துல எங்கள் அம்மா உடஞ்சி போகலை, ரொம்ப பெரிய தைரியம் கொடுத்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்னோடய பிரசவம் அப்படிங்கிறது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வந்து என்னோட அம்மா அப்பா என்னோட தம்பி இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்து இவங்க அருள் நெறியால் வந்து பிறந்தாங்க. இதுதான் வந்து என்னோட பிரசவ அனுபவம். அதே மாதிரி என்னோட பிரசவத்தப்போ என்னோட கணவர் வந்து வெளியூரில் இருந்தாருங்க. பார்த்திங்கன்னா எனக்கு வலி எடுத்தப்போ நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவர் ரொம்ப பயப்பட்ட காரணத்தினால அவர் ஃபோன் பண்ணும்போது எல்லாமே எனக்கு வலி இருக்கும்போது கூட நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதே வந்து தெரியும். அதனால் யாருமே எதையுமே, அதாவது உங்களை பற்றி உங்களோட உடலை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் போதும், யார் என்ன சொன்னாலும் அதை உங்கள் காதுக்குள்ளே எடுத்துக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமுமே கிடையாதுங்க. ஒன்று. அதே மாதிரி இந்த குழந்தையோட பிறப்பிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வந்து ஒரு உயிர் வரணும், ஒரு உயிர் போகணும் அப்படின்னா யாரோட அனுமதியுமே வந்து அது எடுத்துக்காது. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் வந்து தேர்ந்தெடுக்கும். அப்போது அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கனால மட்டும்தான் இந்த மாதிரியான இடத்துல வந்து நிற்க முடியும், நடக்க முடியும். வேற இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடங்கல்கள் வரும், சோதனைகள் வரும். அந்த சோதனையெல்லாம் தாண்டி நம்ம இங்கே வந்துட முடியும். அதே மாதிரி இங்கே நிற்கணும், நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மன உறுதியும் தைரியமும் கண்டிப்பாக வேணும். அது இருக்கும்போது இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும், கண்டிப்பாக சாதிக்கலாங்க. ஸோ இதுதான் என்னுடைய பிரசவ அனுபவம். இந்த நிகழ்ச்சியை வந்து அழகாக ஏற்பாடு பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிற சுதாகரனாவுடைய குடும்பமும் இந்த வழி நடத்தி கொண்டுட்டு இருக்க எல்லா நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். கணக்கீடுகளை முறியடித்த பிரசவம் பார்த்தீங்களா, கருவிக்குள்ளே சிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கான காரணம் அதுதான். வேண்டாம், நீங்கள் வந்து இதான் நவீனம் சொன்ன ரிசல்ட்டாக தான், வேண்டாம் இதை நீங்கள் வந்து பெற்றுக்க வேண்டாம், அதை எடுத்துருங்க அப்படிங்கிற குழந்தை வந்து இன்றைக்கி அழகாக தேவதை மாதிரி நம்ம கையில். எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் இருக்குன்னு சொன்னேன். இப்படி கேள்விகள் மனசில் இருக்கவங்களுக்கும் அதே தான். இனி யாராவது என் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அப்படின்னு தயவு செய்து இழுக்காதீங்க, சரிங்களா? பெற்றோருக்குன்ற வற்புறுத்தலுக்காக போனீங்க, தெரியாமல் போய் சிக்கினீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தெளிவு, உங்களுடைய உடல் வலிமை, உங்களுடைய எண்ணம் உங்களை சீராக கொண்டு போகும். இப்போ